ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய திருவலங்கற்றரட்டு முதற்கண்டத்தில் அடைக்கலம் என்ற பகுதியில் 4வது பாடலை பார்ப்போம் வாருங்கள். துங்க வாரணம் கச்சையாச்சூடி ஏம பொடி திமிர்ந்தை அங்கமாக யோக தண்டமானது ஒன்று கரம் பிடித்து செங்கம் மேய சிறிய சிக்கம் திகழ நின்ற பழனி சித்தா சங்கை வீட்டு உன் அடி பண்பு போதும் தாசன் நான் நின் அடைக்கலம் மே. முருகப்பெருமான் தருகின்ற காட்சியை பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே அழகாக விளக்குகின்றார். அவன் உயர்ந்த யானை தோலை போர்வையாக போர்த்தி கொண்டுள்ளான். மேலும் திருமேனியில் சாம்பல் பொடியினை பூசிக்கொண்டுள்ளான். அதனாலதான் ஏம பொடி திமிர்ந்தை, திருமேனியிலே சாம்பல் பொடியினை நீ பூசிக்கொண்டனை. அங்கமாக யோகத்தண்டமானது ஒன்று கரம் பிடித்துள்ளாய். தனது அங்கம் போன்றே அவனோடவே கூடவே இருக்குமாறு ஒரு யோகத்தண்டத்தை கையிலே பிடித்துள்ளான். தலையானது முழுதுமான மொட்டையாக இல்லாமல் ஒரு சிறிய குடுமியுடன் அழகாக காட்சி தருகின்றான். அதனால்தான் செங்கமேய சிறிய சிக்கம் திகழ நின்ற பழனி சித்தா, பழனியிலே இருக்கின்ற அந்த பெருமானை பழனி சித்தன் என்று அழைப்பதிலே பாம்பன் சுவாமிகள் மகிழ்கின்றார். சங்கை வீட்டு உன் அடி பண்பு போதும், ஐயத்தை சந்தேகத்தை ஒழிக்கின்ற நீக்குகின்ற திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி. சங்கை வீட்டு உன் அடிப்பண்பு ஓதும் தாசன் நான் நின் அடைக்கலமே, உனது அடிமையாகிய நான் அடைக்கலம் என்று உன்னை சரணடைகின்றேன் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே விளக்குகின்றார். துங்க வாரணம் கச்சையாச்சூடி ஏம பொடி திமிர்ந்தை அங்கமாக யோக தண்டமானது ஒன்று கரம் பிடித்து செங்கம் மேய சிறிய சிக்கம் திகழ நின்ற பழனி சித்தா சங்கை வீட்டு உன் அடி பண்பு போதும் தாசன் நான் நின் அடைக்கலம் மே. நாமும் கூட முருகப்பெருமான் திருவடிகளை சரணடைந்து அடைக்கலம் என்று நாம் நம்மை அவனிடம் ஒப்புவிப்போமானால் முழுதுமாக அருளை பெறுவோம். அவ்வாறு அருளை பெறுவதற்கு முனையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.